இன்னைக்கு நம்ம வீடியோல சம் நம்பர் 16 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிச்சிடலாம். The following details are extracted from the costing records of an oil mill for the year ended 31st March 2011. Okay. The purchase of 5,400 tons of coconut at rupees 2,20,000. So 5,400 tons coconut வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் வந்து எவ்வளோ? 2,20,000. தென் நம்மளோட நார்மல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராசஸ்க்கும். ஸோ டோட்டலாக எத்தனை ப்ராசஸ் இருக்குது? 3 ப்ராசஸ்: க்ரஷிங், ரிஃபைனிங், அப்புறம் ஃபினிஷிங். ஓகே, கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் சாக் சோல்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் சாக் சோல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,250. ஸோ காஸ்ட் ஆஃப் சாக் சோல்ஸ் வந்து எந்த ப்ராசஸில் வரும்? க்ரஷிங்கில் வருமா, ரிஃபைனிங்கில் வருமா, இல்லை ஃபினிஷிங்கில் வருமா? காஸ்ட் ஆஃப் சாக்ஸ்ன்றது வந்து காஸ்ட் நமக்கு எப்போ வரும்? காஸ்ட் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாதான் நமக்கு காஸ்ட் வரும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த சாக்ஸை வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணுவோம்? பேக் பண்ணும்போது தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். லைக் வந்துட்டு இப்போ ஆயில் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ஆயிலை வந்து பேக் பண்ணணும்னா அப்போ நமக்கு வந்து இந்த சாக் வேணும், அந்த பேக்கெட் வேணும் இல்லையா? அந்த பேக்கெட் தான் வந்து சாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா லாஸ்ட் ப்ராசஸ், அதாவது ஃபினிஷிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ ஃபினிஷிங் ப்ராசஸில் தான் வந்து சாக் வந்து வரும். காஸ்ட் ஆஃப் சாக் வந்து ஃபினிஷிங்கில் வரும். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஃபினிஷிங்னு எழுதிக்கிறேன். ஃபினிஷிங். ஓகேவா? அடுத்தது 3,200 tons of crude oil were produced. So 3,200 tons of crude oil were produced. இது வந்துட்டு ரிஃபைனிங். ஓகேவா? சாரி, க்ரஷிங். க்ரஷிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3,200 tons of crude oil வந்துட்டு க்ரஷிங் ப்ராசஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் 2,600 tons of crude oil வந்து ரிஃபைனிங் ப்ராசஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எந்த ப்ராசஸ்னு அவங்க சொல்லலை. பட் ஆனால் மற்ற 2 ப்ராசஸ்க்குமே சொல்லியிருக்காங்க. இது ரிஃபைனிங். அண்ட் 2,500 tons வந்து ஃபினிஷ்டு ப்ராசஸ்க்கு, ஃபினிஷ்டு ஃபார் டெலிவரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 3,200 வந்து ஆப்வியஸ்லி க்ரஷிங்காக தான் இருக்கணும். ஸோ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ 3,200 வந்து க்ரஷிங், 2,600 வந்து ரிஃபைனிங், அண்ட் 2,550 வந்து ஃபினிஷிங். தென் கோகனட் சாக்ஸ் சோல்டு. ஸோ கோகனட் சாக்ஸ் வந்து எப்போ சேல் பண்ணுவோம்? இதுக்கு எந்த ப்ராசஸ்னு அவங்க சொல்லவே இல்லை. கரெக்டாக? ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போ நம்ம வந்து சேல் பண்ணுவோம்? ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம்ல, அதில் வந்துட்டு பேக்கேஜ், அந்த கோகனட் சாக் வந்து சாக்காக தான் வரும். அந்த கோகனட். கரெக்டாக? அந்த கோகனட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சாக் வந்துட்டு நமக்கு வேஸ்ட் தான். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சேல் பண்ணிடுவோம். ஸோ சேல் பண்ணுறதுனால நமக்கு வந்து 450 வந்து எவ்வளோ வந்திருக்கு? இன்கம் வந்திருக்கு 450. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேயே நடக்கும், அதாவது க்ரஷிங்லேயே நடக்கும். ஓகே? ஸோ ஏன் க்ரஷிங்லேயே நடக்குதுன்னா, ஏன் அதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்லேயே நம்ம வந்து கோகனட்ஸ்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த சாக், அந்த கவரை மட்டும் நம்ம வேஸ்ட்டாக ஸ்க்ராப் பண்ணிடுவோம். ஸோ அது வந்துட்டு ப்ராசஸ் 1க்கு போகும். ஸோ இது வந்துட்டு க்ரஷிங். ஓகேவா? ஸோ க்ரஷிங்கில் வரும். அடுத்தது 1,925 tons of coconut residue sold. ஸோ கோகனட் ரெசிடியூ வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கோகனட் ரெசிடியூனா அந்த கோகனட்ல வர வேஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு க்ரஷிங் ப்ராசஸ் தான். ஸோ கோகனட்ல வந்துட்டு அந்த க்ரஷ் பண்ணும்போது, அந்த கோகனட்டை வந்து க்ரஷ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதில் இருந்து வேஸ்டேஜ் வரும். லைக் அதோடைய அந்த மட்டை அதெல்லாம் வேஸ்டேஜாக வரும் இல்லையா? அதுதான் வந்துட்டு கோகனட் ரெசிடியூ. அந்த வேஸ்டேஜான பொருளெல்லாம் சேல் பண்ணியிருக்காங்க. அது வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க? 12,100. ஸோ இதுவும் நமக்கு வந்து க்ரஷிங் தான். ஓகேவா? இதுவும் நமக்கு க்ரஷிங். அடுத்தது லாஸ் இன் வெயிட் இன் க்ரஷிங் 275 tons. ஸோ 275 tons வந்துட்டு நமக்கு க்ரஷிங்கில் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகே? ஸோ அதுவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். தென் 500 tons of byproducts obtained from refining process. ஸோ ரிஃபைனிங் ப்ராசஸில் வந்துட்டு 500 tons of byproducts வந்து வந்திருக்கு. ஸோ byproducts நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா சேல் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ byproducts வந்து சேல் பண்ணிடுவோம். ஸோ சேல் பண்ணுறது எத்தனை டன் சேல் பண்ணுறோம்? 500 tons வந்து சேல் பண்ணுறோம். அண்டர் விச் ப்ராசஸ்? ரிஃபைனிங் ப்ராசஸ். அது வந்துட்டு அவனே சொல்லிடுவான். பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எந்த இதில் சேல் பண்ணணும் அப்படின்றது வந்து எந்த ப்ராசஸில் வரும் அப்படின்றத அவனே சொல்லிடுவான். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா rupees 7,425. நம்மள என்ன கேட்டிருக்காங்க? ப்ரிப்பேர் அ ரெலவெண்ட் ப்ராசஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ ரெலவெண்ட் ப்ராசஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரஷிங் அக்கௌண்ட்.
ஸோ க்ரஷிங் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் நம்ம இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம 5400 டன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அமௌண்ட் வந்து 2,20,000 அதுதான் நமக்கு வந்து இன்புட் கரெக்டாக ஸோ 5400 2,20,000 தென் நம்மளோட நார்மல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்திருக்கு 2,750 610 110 இது எல்லாமே நமக்கு நார்மல் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஆஃப் லேபர் எலக்ட்ரிக் பவர் சன்ட்ரி மெட்டீரியல்ஸ் ரிப்பேர்ஸ் ஸ்டீம் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம் 2,750 660 110 308 660 தென் ஒரு 1,452 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது நமக்கு 2,25,940 இந்த பக்கம் வந்துட்டு 5,400 டன்ஸ் இப்போ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணிடுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு காஸ்ட் ஆஃப் சாக்ஸ் வந்து ஃபினிஷிங்கில் போய்டும் சொல்லிட்டோம் தென் வந்து நமக்கு கோகோனட் சாக்ஸ் சோல்டு அது வந்து க்ரஷிங்கில் வரும் கரெக்டாக அப்போ நம்ம சேல் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஸோ பை சாக்ஸ் சோல்டு எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்போம் 440 ஓகேவா அடுத்தது வந்துட்டு என்னது ரெசிடியூ சேல் பண்ணியிருப்போம் கரெக்டாக 1,925 tons ஆஃப் கோகோனட் ரெசிடியூ சோல்டு ஃபார் 12,100 ஸோ 12,100க்கு நம்ம ரெசிடியூ சேல் பண்ணியிருக்கோம் ஸோ பை கோகோனட் ரெசிடியூ சோல்டு 9,945 கரெக்டாக 925 அமௌண்ட் வந்து 12,100 நெக்ஸ்ட் நமக்கு வேற என்ன இருக்கு தென் வந்துட்டு லாஸ் இன் வெயிட் இன் க்ரஷிங்கில் வந்துட்டு 275 tons வந்து லாஸ்ட் ஆயிருக்கு ஸோ அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் பை லாஸ் இன் வெயிட் இது வந்து நமக்கு வேஸ்டேஜ் கரெக்டாக 275 tons ஸோ அதுக்கு வந்து ரெக்கவரபிள் வேல்யூ எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால எதுவும் போட தேவையில்லை கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து என்னது பை நமக்கு அவுட்புட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அதாவது அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கரெக்டா ஸோ பை ரிஃபைனிங் ப்ராசஸ் அக்கௌண்ட் ஸோ 5,400ல வந்து 275 லாஸ் ஆயிடுச்சு தென் 1,925 வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் ஸ்கிராப் ஆகி அந்த ரெசிடியூவை ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு 3,200 tons தான் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும் அதுக்கான காஸ்ட் எவ்வளோ 2,25,940 டோட்டல் காஸ்ட் அதில் வந்துட்டு நமக்கு 440 வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம் சேல் வேல்யூவில் அடுத்த ஒரு 12,100 வந்து கோகோனட் ரெசிடியூ சோல்ட் பண்ணி அந்த வேல்யூவும் ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்போ ரிமைனிங் காஸ்ட் எவ்வளோ 2,13,400 தான் நம்மளோட ரிமைனிங் காஸ்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் காஸ்ட் பர் டன் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ காஸ்ட் பர் டன் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் டோட்டல் காஸ்ட் வந்து 2,13,400 டிவைடட் பை 3,200 வந்து நம்பர் ஆஃப் டன்ஸ் 66.69 per ton தான் வந்து நமக்கு காஸ்ட் ஓகேவா இப்போ அடுத்த ப்ராசஸ் ஸோ ரிஃபைனிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் ப்ராசஸில் வந்துட்டு ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் க்ரஷிங் ப்ராசஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ரிஃபைனிங்க்கு எவ்வளோ வந்திருக்கோ அதை ரெக்கார்ட் பண்ணுவோம் க்ரஷிங்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு 3,200 அதோடைய காஸ்ட் வந்து எவ்வளோ 2,13,400 ஸோ இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படியே இங்கே வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நார்மல் ரிஃபைனிங் ப்ராசஸ்க்குவான என்னென்ன எக்ஸ்பென்சஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் 1,100 396 2,200 363 493 726 இது எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் 100 396 2,200 363 495 726 ஓகேவா ஸோ இப்போ நம்ம காஸ்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதான் இங்கே 3,200 இங்கே டோட்டல் எவ்வளோ காஸ்ட்டு 2,18,680 ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம அதை டேலி பண்ணணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரிஃபைனிங் ப்ராசஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருப்போம் கொஷினில் கொடுத்துருப்பாங்க ரிஃபைனிங் ப்ராசஸில் வந்து
பை ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கோம் கரெக்டா 500 tons of byproducts obtained from refining process 7425 so sale of byproducts வந்து 500 tons அதோட amount வந்து 7425 நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 2600 tons தான் அவுட்புட்டா வந்திருக்கான் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல ஓகேவா ஸோ ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு 2600 tons தான் அவுட்புட் ஸோ அப்போ அவுட்புட் அதாவது பை ஃபினிஷிங் ப்ராசஸ்க்கு எவ்வளோ அவுட்புட்டாக போகுது 2600 tons தான் ஓகே அப்போ எவ்வளோ வந்து லாஸ் ஆயிருக்குன்னு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக டோட்டலாக 3200 நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அதில் வந்து நமக்கு 2600 தான் அவுட்புட்டாக வந்திருக்கு அப்போது 3200 மைனஸ் 2600 மைனஸ் நம்ம 500 tons வந்து பை ப்ராடக்டாக சேல் பண்ணிட்டோம் ஸோ அதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம் ரிமைனிங் 100 தான் வந்துட்டு நமக்கு லாஸ் இன் வெயிட் ஸோ இந்த லாஸ் வந்துட்டு 100 யூனிட்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ அதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்களா கொடுக்கல ஸோ நம்ம அதை விட்டுடலாம் ஓகேவா இப்போ காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் 2,18,680 மைனஸ் 7,425 ஸோ 2,600 டன்ஸுக்கு காஸ்ட் வந்து எவ்வளோ 2,11,255 தான் நமக்கு காஸ்ட் இப்போ காஸ்ட் பெர் டன் கண்டுபிடிக்கணும் காஸ்ட் பெர் டன் எவ்வளோ total cost 2,11,255 divided by 2,600 so 81.25 தான் நம்மளோட காஸ்ட் ஓகேவா அடுத்தது ஃபினிஷிங் ப்ராசஸ் ஸோ ஃபினிஷிங் ப்ராசஸ்க்கு ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து எவ்வளோ வருது 2,600 அவுட்புட் அதோட காஸ்ட் வந்து 2,11,255 தென் நம்மளோட ஃபினிஷிங் ப்ராசஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஃபினிஷிங் ப்ராசஸ்க்கு பாருங்க 1,650 2,064 தென் வந்து சன்ட்ரே மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்கல கரெக்டா சன்ட்ரே மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்கல ஸோ அது போடக்கூடாது நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸ் வந்து 154 495 தென் 242 இப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகியிருக்கும் இன்னொரு காஸ்ட்டும் இருக்குது ஃபினிஷிங்கில் இது காஸ்ட் ஆஃப் சாக்ஸ் சோல்ட் ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஏன்னா காஸ்ட் வந்து சாக்ஸ் வந்து ஃபினிஷிங் ப்ராசஸில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட காஸ்ட் வந்து 8,240 டூ காஸ்ட் ஆஃப் சாக்ஸ் வந்து எவ்வளோ 8,250 ஓகே டோட்டல் பண்ணோம் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ காஸ்ட் வருது 2,22,310 நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 2,600 அவுட்புட் சாரி இன்புட் ஸோ இன்புட்டை வந்து 2,600 ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ பேலன்ஸ் பண்ணிட்டோமா இப்போ நமக்கு இதில் வந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக அது எப்படி கண்டுபிடிப்போம்னா ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு எவ்வளோ அவுட்புட் வந்து சொல்லியிருக்காங்க 2,550 தான் வந்து ஃபினிஷிங் ப்ராசஸ்க்கான அவுட்புட் ஓகே 2,550 ஸோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கும் 2,550 ஸோ 2,600 கொடுத்தோம் இன்புட்டா பட் அவுட்புட் எவ்வளோ வந்திருக்கு 2,550 தான் அவுட்புட்டாக வந்திருக்கு அப்போ லாஸ் வந்து எவ்வளோ 50 யூனிட்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு ஓகேவா அதுக்கான வேல்யூ எதுவுமே கொடுக்கல ஸ்கிராப் வேல்யூ ஸோ அதனால போடக்கூடாது எதுவுமே ஓகேவா ஸோ காஸ்ட் வந்து சேம் 2,22,310 ஓகேவா ஸோ இப்போ காஸ்ட் பர் டன் கண்டுபிடிக்கணும் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 2,22,310 டிவைடட் பை 2,550 பண்ணோன்னா 87.18 தான் நமக்கு காஸ்ட் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஸோ காஸ்ட் பர் டன் வந்து நம்ம செப்பரேட்டாக எழுதணும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ காஸ்ட் பர் டன் ஃபினிஷிங் ஃபர்ஸ்ட் வந்து க்ரஷிங் ப்ராசஸ் refining process finishing process so crushing process ல எவ்வளவு cost per ton வந்திருக்கு 66.69 refining process ல 81.25 and finishing process ல 87.18 total cost எவ்வளவு வந்திருக்கு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா
க்ரஷிங்கில் வந்து 2,13,400, ரிஃபைனிங்கில் வந்து 2,11,255 அண்ட் ஃபினிஷிங்கில் வந்து 2,22,310. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பர் யூனிட்டு பர் டன்னு, இது வந்துட்டு டோட்டல் காஸ்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.